ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இது ஒரு சண்டே நைட் எடுத்த vlog. என் ஹஸ்பண்ட் மேட்ச் பார்க்குறாரு. சிக்கன் குழம்பு வைக்கவான்னு கேட்டேன். சரி ஓகே, மத்தியானம் தானே வெளியில் சாப்பிட்டோம், நைட்டு சிக்கன் குழம்பு பண்ணு அப்படின்னுட்டு நான் தான் ஆர்ட்ரு போட்டிருந்தேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கடையில் போய் வாங்குறதோட இந்த ஜெப்டோலெல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியாகவே கிடைக்கும். அண்டு இது வந்து மசாலா அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த சைடுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு அரைக்கிறது கொஞ்சம் நிறையா எடுத்ததுனால தாளிப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அண்டு இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பிரிந்தி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜீரகம், சோம்பு, தனியா, ஒரு 4 காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த குக்கரில் எந்த குக்கரில் கறி குழம்பு பண்ணுறனோ அதிலே இதை நீங்கள் கடாயில் கூட பண்ணலாம். ஸோ இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். கருக விட்டுறாதீங்க. ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை பாரினதும் பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து மேலேயே நான் தேங்காவும் செதில் போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துப்பேன். இல்லைன்னா நீங்கள் வெறும் தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக. இதை வந்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள் கூட இதை நல்லா ஃபைன் பவுடராக போட்டிங்கன்னா அந்த டைப்பும் நல்லா தான் இருக்கும். நான் இந்த வாட்டி இப்படி தான் ட்ரை பண்ணேன், அதனால தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றினேன். ஏன்னா நான்வெஜ்ஜுக்கெலாம் இது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. கடலெண்ணெய் விட இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொண்டு இன்னும் ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு கூட ஒரு 3 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். கூட வந்து வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸு, சின்னதாக இருந்தால் ஒரு 4 அப்படி தான் எடுத்தேன். சின்னதாக தான் எடுத்தேன். இது எல்லாமே அரை கிலோ கறிக்கு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா பிங்கிஷாக ஆகிடுச்சு. ஸோ தக்காளி கட் பண்ணுறதுக்குள்ளே சிக்கனை கழுவினதை நல்லா புழிஞ்சிட்டு மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவுனது. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க அந்த பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் பிளட்டு அந்த இதெல்லாம் போயிடும்னிட்டு. ஸோ நிறைய பேர் வினிகர் கூட போடுவாங்க சீ ஃபுட்னால். நான் வந்து எல்லாத்துக்குமே மஞ்சத்தூள் மட்டும்தான். ஸோ போட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வராமல் அதுலேயே நிறையா தண்ணி இருக்கும். அதெல்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் இது 4மே நான் எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம பவுட்ருலேயே ஒரு 4 மிளகா வேறு அரைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் இதை மட்டும் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு கூட கொஞ்சம் தக்காளியும் கட் பண்ணி போட்டுட்டு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். கறி போட்ட பிறகு அதில் விடுற தண்ணியில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அடி பிடிக்காது. ஸோ இதையும் போட்டு நல்லா அந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு ஃபுல்லாக ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டேன். நல்லா வெந்துருச்சு. 3 சவுண்டு விட்டேன். நீங்கள் 2 சவுண்டே போதும். ஸோ முடிச்சுட்டு நீங்கள் எடுத்து கறி வெந்துருச்சான்னு பாருங்கள். வேகலைன்னா இன்னொரு சவுண்டு கூட விட்டுக்கலாம். தண்ணியும் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, ஆல்ரெடி பவுட்ரு பண்ண மசாலா, அதே மிக்சிலேயே மேலே ஒரு 5லேருந்து ஒரு 7 பல் தேங்காய் வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வேணால் திக்காகவும் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இதுவாக தான் வச்சுருந்தேன். இட்லிக்கு அதுதான் நைட்டு வச்சு டின்னர் சாப்பிட்டு முடித்தோம். அண்டு மேட்ச் பார்த்துட்டே சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா போச்சு நேற்று டே. அண்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு முதல்ல தனியாக தண்ணி அண்டு எப்போவுமே 2 தோசை சாப்பிடுவோம். அந்த ஒரு தோசையை கட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு சாலடும் ஒரே ஒரு கோவா பழுத்தை தான் எடுத்துப்பேன். இதுதான் என்னைய பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.